வெல்கம் டு அணுவின் உலகம். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம். எங்களுக்கு வெதர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸ்ப்ரிங் வெதர் வந்துட்டுருக்கு. என்ன அம்மாவும் பொண்ணு கிளம்பிட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து நான் வீக்கெண்ட் vlog தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சாட்டர்டே ஈவினிங்லேருந்து சண்டே ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சாட்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா கோவிலுக்கு போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு. ஜனவரி மாதம் போனது, அதுக்கப்புறம் கோவிட் வந்து அதுக்கப்புறம் போகவே முடியல. ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக கோயில் போகணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். பட் வெளியில் பார்த்தீங்கன்னா வெதர் வந்து நல்லா வெள்ளிக்கிழமை வந்து நல்லா 75ல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே இருக்குது. சரி, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. சாயங்காலம் வந்து 6 மணி ஆயிடுச்சு. நல்ல வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா. எங்களுக்கு வந்து டே லைட் சேவிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 1 ஹவர் வந்து குறைஞ்சிருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டே லைட் ரொம்ப நேரம் இருக்கும். 7 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். அதுவும் இன்னும் நல்ல சம்மர் ஆச்சுன்னா 8 மணி வரைக்கும் கூட நல்லா வெளிச்சமாக இருக்குங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் இந்த வெதருக்கு தான் எப்பயுமே காத்துட்டே இருப்போம். நல்ல ஸ்னோ முடிஞ்சு இந்த மாதிரி ஒரு ப்ளசன்ட் வெதர் வரும்போது வெளியில் எங்கேயாவது போகணும் போல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூப்பர் வெதரு. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் டெம்பிள் விசிட் சாயங்காலம் பாருங்கள் 7 மணி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி சன் செட் ஆகிற டைமு. கோவில் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ நல்லா இன்றைக்கி தரிசனம் பண்ணோம். முருகருக்கு வந்து ஏதோ விசேஷம், நல்லா பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து சண்டேனாலே நான்வெஜ் ஸ்பெஷல் தானேங்க. ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு சூப்பரான கிரேவி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த கிரேவியும் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த சிக்கன் வந்து தை சிக்கன் தான் எடுத்திருக்கேன். தைஸு கொஞ்சம் போன் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சிம்பிள் ஆனியன், ஒரு டொமேட்டோ, அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, வரமிளகா, இது 2 எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா சிக்கன் டிக்கா மசாலா வந்து நம்ம ஒரு மாதிரி வதக்கி பண்ணுவோம்ல. இன்றைக்கி வந்து ஒரு மாறுபட்ட சிக்கன் கிரேவி. ஸோ சப்பாத்திக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து அங்கே சப்பாத்தி மாவு பசைஞ்சு ஒரு டப்பாவில் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே ரெடியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணியாச்சு. மத்தியானம் பார்த்திங்கன்னா டைம் என்ன ஆகுது, 12:40 ஆக போகுது. ஸோ வந்து குயிக்காக சமைக்கணும் 1 ஹவர்க்குள்ளே. சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஸ்ருதிக்கு வந்து சிஷு பாரதி அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் கிளாஸ் இருக்குங்க. ஸோ அதை அட்டன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவள் அட்டன் பண்ணிட்டு வரும்போது ரெடியாக இருக்கணும் அவளுக்கு லன்ச்சு. அதனால தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து வெறும் முந்திரி பருப்பு, வரமிளகாவை சும்மா எண்ணெய் கூட ஊற்றலைங்க, லேசாக வந்து வறுத்துக்க போகிறேன். ஸோ வறுத்துட்டு அரைச்சா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், ரைஸ்க்கெலாம் நல்லா இருக்காது. ஸோ முந்திரி பருப்பு, வரமிளகாவை வறுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டேன். கொஞ்சம் ஆறினோடனே அதை நம்ம அரைக்க போகிறோம். இங்கே வந்து இந்த பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்ச வெங்காயம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், இங்கே வந்து வெங்காயம் நல்லா பெருசாக கிடைக்கும். ஸோ நம்ம ஊர் வெங்காயம்னா ஒரு 2 வெங்காயம் போடலாம் நீங்கள். அதில் வந்து வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு வெங்காயம். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு சிக்கன் கிரேவி வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஈஸியாக பண்ணுறதுக்கு. அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்து அதை போட்டு நம்ம வந்து வதக்க போகிறோம். ஸோ இந்த சிக்கன் கிரேவி வந்து நமக்கு வந்து நல்ல கேஷ்யூ நட்டோட ரிச்னஸோடு இருக்கும். அதோட இப்போ நம்ம பசங்கள்லாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நல்லா தெம்பாக கொடுக்கணும். ஸோ நட்ஸ்லாம் நிறைய சேர்க்கணும். ஸோ அதனால தான் அதை சேர்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருப்பேன். அடுத்து வந்து மல்லிப்பொடி ஒரு 2-3 டீஸ்பூன் போடலாங்க. கிரேவி வேணும் இல்லையா, அதுக்காண்டி. ஸோ இதை 2ஐயும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஸோ வதக்கிட்டு இருக்கும்போதே இந்த பொடி போட்டவுடனே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் நெடி வந்து ரொம்ப அடிக்காது. ஸோ கொஞ்சம் தண்ணி, ஸ்ப்ளாஷ் ஆஃப் வாட்டர் சொல்லுவோங்களா, அது மாதிரி கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு லேசாக வதக்கிக்கணும் அந்த பொடியோட வாசனை போகிற வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் வே தான். ஏன்னா நம்ம குயிக்காக சமைக்கணும் அப்படிங்கும்போது வாசனையெல்லாம் சீக்கிரம் போகிறதுக்கு தான் லேசாக வதக்கிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம கோழியை போட்டுற வேண்டிதான். பாருங்கள், கோழி வந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டோன்னா கோழிலேருந்தே உங்களுக்கு நல்லா தண்ணி வரும் இல்லையா, அதுலேயே வந்து உங்களுக்கு நல்லா அந்த ஸ்மெல் போயிடும். ஸோ இது ஒரு சிம்பிளான கிரேவி அண்ட் ஈஸியான கிரேவி, குயிக்காக பண்ணுறதுக்கு.
ஸோ நான் வந்து பொதுவாகவே சண்டேஸில் வந்து கொஞ்சம் எலாபரேட் குக்கிங் தான் பண்ணுவேன். சில நாள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்குவேன். ஏன்னா நிறைய வேலை இருக்குங்க. அன்றைக்கி தான் வந்து வாஷிங் மிஷின் போடணும், மாவு ஆட்டிகிட்டு இருப்பேன். ஸோ 2 3 வேலை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி சம்டைம்ஸ் சிம்பிளாக ஒரு கிரேவி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு வரமிளகா ஆறிடுச்சு. அந்த மிக்ஸி ஜாரில் பாருங்கள் பரன்னு அரைச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதோட நம்ம வந்து தக்காளி எடுத்தோம் இல்லையா, ஒரு பெரிய தக்காளி, அதை வந்து நான் அந்த மிக்சியில் போட்டு அரைச்சிட போகிறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கிரேவி. எங்கள் அம்மாலாம் சமைக்கும் போது தேங்காய் இல்லாமல் சமைக்கவே மாட்டாங்க. நான் இப்போ கொஞ்சம் தேங்காய் இல்லாமல் சமைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் அந்த முந்திரி பருப்பு வரமிளகா தக்காளி நல்ல சட்னி மாதிரி அரைச்சாச்சுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த கிரேவிக்கு வந்து லைக் நல்லா கிரேவி மாதிரி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த சிக்கனுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாட்டரியாக இருக்குது பார்த்திங்களா. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டு இனி மிக்ஸ் பண்ண வேண்டிதான். ஸோ அதை ஃபுல்லாக வந்து நம்ம போட்டுடலாம். இப்படி மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு விரல் வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. கை ஃபுல்லாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் எப்போயுமே. அவர் ஞாபகம் தான் எனக்கு வரும். இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லேருந்து மசாலா எடுக்கும் போதெல்லாம் நல்லா வந்து அந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இதெல்லாம் நம்ம ஊற்றிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு போகிறதுக்கும் கிரேவி நல்லா திக்காக வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது வந்து நிஜமாகவே நான் இதுக்கெல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரைஸ்க்கு ஒத்து வராது, பட் மித்ததுக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வெங்காயத்துக்கு தான் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம சிக்கன் ஃபுல்லுக்கு நல்லா உப்பு போட்டுக்க போகிறோம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குயிக்காக பண்ணணும், ஒரு நாள் ஈவினிங் டின்னருக்கு பண்ணணுன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா அந்த ஒரு கப் தண்ணி நான் அந்த மிக்ஸி ஜாரில் கழுவுனது நல்லா ஊற்றிட்டேன். அதோடு ஊற்றி இதை வந்து நம்ம மூடி வைக்க போகிறோம். நல்லா அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிட்டோம்னா நல்ல சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ஸோ சண்டேஸில் வந்து நீங்கள் வேறு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். போன வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாரெல்லாம் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு ரெகுலராக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸு. இப்போ பாருங்கள் நல்ல கிரேவி வந்து வந்துருச்சு. எண்ணெய் வந்து மிதக்குது பார்த்தீங்களா. அது வந்து அந்த சிக்கனில் இருக்க ஆயில் ப்ளஸ் அந்த கேஷ்யூ நட்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் வரும் இல்லையா. ஸோ அதே வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் வந்து கல் காய வச்சுட்டேன், ஏன்னா லேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து சப்பாத்தி போட போகிறோம். சப்பாத்தி போட்டு நல்லா சுட சுட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம். கடைசியில் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இதில் என்ன போட போகிறேன்னா கசூரி மேத்தி போட போகிறேன். எப்பயுமே நம்ம கொத்தமல்லி இலை அந்த மாதிரி போடுவோம்ல, இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக கசூரி மேத்தி போட போகிறேன். இதுவுமே உடம்புக்கு நல்லதுங்க. கசூரி மேத்தினா என்ன வெந்தயக்கீரையை காய வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சமாக கசக்கி போட்டாலே அது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நமக்கு இந்த வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கத்தில் வந்து நம்ம சப்பாத்தி சைட் பை சைட் போட போகிறோம். நல்ல சுட சுட சப்பாத்தி சிக்கன் கிரேவி தான் எங்களோட சண்டே ஆஃப்டர்நூன் லன்ச்சு. ஸோ சிம்பிள் லன்ச்சு தான், நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்து வந்து சண்டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு பிளானு. ஸ்ருதி குட்டி வந்து வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி நம்ம எங்கேயாவது போகலாம், எங்கே போகலான்னு யோசிச்சுட்ருக்கிறேன் சப்பாத்தி போட்டுக்கிட்டேவும். ஆனால் கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது வெளியில், அதனால் வெளியில் வாக்கிங்கோ எதுவுமே பண்ண முடியாது, ஏதாவது கடைக்கு தான் போகணும். ஸோ ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோர் போகலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி டிசைட் பண்ணோம். எப்பயுமே மாலுக்கு போனாலுமே ரெகுலராக போகிற ஷாப்ஸ் தான் போயிட்டுருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து மாலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்டோர் லிஸ்ட்டை. அந்த டைமில் தான் நான் வந்து இங்கே சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். ஸோ நல்லா வந்து லன்ச் வந்து நாங்கள் ஆளுக்கு 3 சப்பாத்தி சிக்கன் கிரேவி வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த கிரேவி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். நம்ம வந்து இந்த சிக்கன் டிக்கா இல்லை பட்டர் மசாலா அதில் வந்து க்ரீம் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் ஒன்றும் ஆட் பண்ணாமல் சிம்பிளானது. அப்புறம் இப்போ வந்து கடைக்கு வந்தாச்சு. ஸோ மாலில் என்றைக்குமே இந்த கடைக்குள்ள நான் போனதே கிடையாது. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு போகிறோம். கடை வெளியிலேருந்து பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஆல்டர் டி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இது புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஆனால் நாங்கள் எப்பயுமே இதை க்ராஸ் பண்ணி போயிடுவோம், ஒரு மாதிரி ரொம்ப பாஷாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி வந்து பாப்பா டிஃப்ரெண்ட்டான ஷாப்புக்கு போகலாம், இதில் என்ன தான் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா, சரி நானுமே வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் இந்த ஷாப்புக்குள்ளே போகிறேன். வெளியில் வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்புக்கு வந்து நிறைய எம்ப்ளாயீஸ் தேவைப்படுது, அதனால் அவங்க போட்டிருக்காங்க எங்களோட டீமில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி உள்ளே போனோம். உள்ளே வந்து இந்த ஷாப் அழகாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் தான். இது வந்து ஒரு துணி கடை ப்ளஸ் நிறையா சன்கிளாஸு, ஹேர் கிளிப்ஸு, அப்புறம் அக்சசரிஸ் இதெல்லாம் விற்கிறாங்கங்க. ஆனால் இதோட செட்டப் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த கடையோட செட்டப்பே ரொம்ப அழகாக இருந்தது. இது உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி வச்சுருக்காங்க, புக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியா இப்போ நான் சொன்னேன்ல ஸ்ப்ரிங் வந்துருச்சு, இனி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சம்மர் ட்ரெஸ் அந்த மாதிரி வெளியில் கொண்டு வருவாங்க. இந்த செட்டப் பார்த்திங்கன்னா இந்த கவுபாய் செட்டப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நல்ல அந்த ஹேட்டு, இங்கே கவுபாய்ஸ் வந்து ஒரு மாதிரி ஹேட்டு, பெரிய பெரிய பூட்ஸ் போடுவாங்க, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ அங்கங்கே வந்து அழகழகாக போர்ட்ஸ், நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸுமே அங்கங்கே இருந்தது, அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கவுபாய் செட்டப் தான். அந்த ஹேட்டு, அதை அவங்க போடுற மாதிரியே ட்ரெஸ்ஸஸ்ஸு, இந்த இதில் வந்து ஹேர் கிளிப்ஸ் வச்சுருக்காங்க. அங்கங்கே ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்கங்க, நல்லா இருந்தது. இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஷர்ட்டு தான், ஒரு பெரிய ரவுண்டு கழுத்து சட்டை மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லெக்கிங்ஸு, இந்த ஹேட்டு பாருங்கள் வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லா கருப்பு ஹேட் மேலே பெல்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து நிறைய இந்த சம்மருக்குரிய ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருந்தது. ஸோ இவங்களோட ஷாப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. சேல் செக்ஷனில் நம்ம போய் பார்க்கலாம். பட் இது நான் ரொம்ப வந்ததே கிடையாது, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அடிக்கடி வந்தால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த டைமில் வந்து இவங்க ப்ரைஸ் கம்மியாக விற்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கலான்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் கிளிப்ஸுமே எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்ருதி வந்து அப்பப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஹேர் கிளிப்ஸ்லாம் கேட்பா. ஆனால் என்னென்னா அதெல்லாம் வந்து $20 போட்டிருந்தாங்க, 6 கிளிப்போ என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சன்கிளாஸஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ரேம்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து சம்மர் மூடு க்ரியேட் பண்ணுறதுக்காண்டியே இப்போயே கடைகளில் வந்து நிறைய அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சட்டையுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க, ஆனால் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தது இந்த சம்மர் ஷர்ட்டு. பட் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் $40 $50 போட்டிருந்தாங்களே, 49.95, ஆல்மோஸ்ட் $50ங்க ஒரு சட்டை. என்ன வித்தியாசம் அப்படின்னு எனக்கு தெரியல. மாதிரி சில நேரம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஒரு ஷோகேஸ் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. விண்டோ ஃப்ரேம் மாதிரியே இருக்குது இந்த ஷோகேஸு. அதில் வந்து கேண்டில்ஸ் வச்சுருந்தாங்க, சென்டட் கேண்டில்ஸ் கீழே ஒவ்வொரு தட்டில் வித்தியாசமாக. இது வந்து பர்ஃப்யூம், அந்த மிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே, அது. அதுக்கப்புறம் வந்து ஹேர் கிளிப்ஸு, அதுவும் பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் ஹேர் கிளிப்ஸு, லைக் ஒரு இது வந்து 2 இது சேர்ந்து இருக்குது. இந்த பார்த்திங்களா க்ரோக்கடைல் கிளிப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிளிப்ஸு. கோல்டுலேயே எப்பயும் பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி பார்ப்போம்ல, இது வந்து நல்லா இந்த கோல்டு கலரில் இருந்தது. மேலேயுமே கொஞ்சம் பர்ஃப்யூம்ஸு, க்ரீம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த இது பார்த்திங்கன்னா விண்டோ ஃப்ரேம் மாதிரியே வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக சம்மர் ட்ரெஸ் மாதிரி இருந்ததுங்க. இங்கே எப்படி போடுவாங்கன்னா ஜஸ்ட்டு ஃப்ராக்கும் போட்டுக்குவாங்க. இப்போ நம்ம வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னா ஒரு கெப்ரி மாதிரியோ லெக்கிங்கோ இல்லை அது மாதிரி போட்டு கூட நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டாப்ஸ் மாதிரி. ஆனால் இந்த இதெல்லாமே வந்து $50 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. கலர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல் கலராக தான் இருந்தது, நல்ல ஒரு பிரைட் கலர்ஸாக இல்லை, எல்லாமே வந்து டல்லாக பர்பிள் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு செக்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்க இல்லை நியூலி மேரிட் கப்புள்ஸ் அவங்களுக்குரிய ஏரியா மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஒரு நோட் புக் இருந்தது, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது மேரேஜ் சம்மந்தமாக தான். அந்த நோட்ஸில் நிறைய எழுதியிருந்தாங்க, நான் 2-3 தான் பார்த்தேன். இது எல்லாமே வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எயில் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ எல்லா வெட்டிங் கப்புள்ஸ்க்கு மேட்சான கோட்ஸு, அதுக்கப்புறம் கேண்டில்ஸ், விதவிதமான கேண்டில், அப்புறம் வந்து கவுனு, நல்ல நீல கவுன், ஷார்ட் கவுன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா
இருந்தவங்க சேல்ஸ் பர்சன் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து நியூலி மேரிட் கப்பிள்ஸ்க்குரிய எயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, என்ன தான் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்குள்ளே வந்தேன். பட் எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. இந்த இந்த ஹேர் கிளிப்ஸுமே வித்தியாசமாக இருந்துச்சுங்க. நல்ல நல்ல கலர் இல்லையா, ப்ளூ கிரே மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. அது $25 போட்டிருந்தாங்க அந்த ஹேர் கிளிப்ஸு. அப்புறம் இந்த ஃப்ராக்லாம் நல்ல நீல நீல ஃப்ராக் இருந்தது. பொதுவாக இங்கே வந்து உங்களுக்கு அந்த சம்மர் எண்டில் ஸ்கூலில் ப்ராம் நைட்ஸு அந்த மாதிரிலாம் வரும், அக்கேஷன்ஸ் வரும். ஸோ பிள்ளைங்க இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு மேட்சாகவே வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஷூஸு எல்லாமே நல்ல ஹை ஹீல் ஷூஸு, ஆக்சசரிஸு எல்லாம் அந்தந்த இடத்துக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுறதுக்கு மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கடைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தாலுமே அவங்க வந்து எப்படி வந்து அந்த கடையை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணுங்க. நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும், எப்படி வந்து கஸ்டமர்ஸை இன்வைட் பண்ணி அவங்கள வந்து பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கொஞ்சம் இந்தியாவில் பார்க்குற ட்ரெஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நல்ல கோல்டு ஒர்க் பண்ணி அந்த ஃப்ராக்ஸு அதுவுமே நல்லா இருந்துச்சு. இங்கேயுமே வந்து ஒரு மாதிரி நியூலி மேரிட் கப்புள்ஸோ இல்லை வந்து வெளியில் போகும்போது நம்ம வாசிச்சுட்டு போகணுங்கிறதுக்கு மாதிரி இது மாதிரி வச்சுருந்தாங்க. நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். நான் ஒன்று ரீட் பண்ணிட்டு தான் வந்தேன். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த வால் கூட பாருங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து கோட்ஸ் தாங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸோட கோட்ஸு. எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது பாருங்கள், இந்த கேப்பில் வைஃபைக்கு வைஃபி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் 10 ways to love என்ன போட்டிருக்காங்க. நீங்கள் இதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதெல்லாம் எல்லாத்தையும் ரீட் பண்ண போகிறதில்ல. அப்புறம் அது பக்கத்தில் ஒரு நீல ஃப்ராக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அந்த ஃப்ராக்கு. இது வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்க தெரியுமா, $200 கிட்ட இருந்துச்சு. 189 என்னமோ போட்டிருந்தாங்க இந்த ஃப்ராக்கு. நல்லா அழகாக இருந்துச்சு. தர்ஷனாவோட ப்ராமுக்கு அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுமே கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும், ஆனால் மேலே கழுத்து அப்படி இருக்காது. அது ஒரு நாள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அவளோட ப்ராம் ட்ரெஸ்ஸை. ஸோ இது இந்த ப்ளூ கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் குட்டி பிள்ளைங்களோட எயில் இது வந்து இது பாருங்கள், ஸ்பீக் டு யுவர் சில்ட்ரன் as if they are the widest, kindest and most beautiful creatures on earth. For what they believe is what they will become. நிஜமாவே நம்ம பிள்ளைங்க கிட்ட வந்து அவங்க தான் இருக்கிறதுலே அறிவாளியான பிள்ளைங்க, ரொம்ப பாசமான பிள்ளைங்கன்னு நினச்சி பேசுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்பயும் நம்ம பசங்களை நம்ம தாங்க ஃபஸ்ட்டு மேலே வைக்கணும். அப்புறம் இந்த கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாம், ஐ நோ யூ ஹாவ் லவ்ட் மீ ஆஸ் லாங் as ஐ ஹாவ் லிவ்ட், பட் ஐ ஹாவ் லவ்ட் யூ மை ஹோல் லைஃப் அப்படின்னு. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அம்மாவோட கோட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி பொறுமையாக ஒவ்வொன்றையும் வாசித்து பாருங்கள். நிறைய அந்த ஃபர்பொம்மை டால்ஸு, குட்டி குட்டி டால்ஸு, அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸு, இதெல்லாம் வந்து இங்கே கோல்டு வெதர் இருக்குல்ல, அதனால பசங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஸோ நல்லா வந்து மாலை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எங்களோட ஷாப்பிங்கில். நாங்கள் சும்மா விண்டோ ஷாப்பிங் தாங்க பண்ணோம், எங்கேயோ வெளியில் போகணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டிகிட்டு போனது தான். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரெசிபி பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் அப்படியே வந்து எங்களோட ஷாப்பிங் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாரையும் வந்து இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then, stay happy, enjoy your life, bye.